ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு பரிகார ஆன்மீக விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜோதிட தாள்கள் என்று கூட சொல்லலாம். வரக்கூடிய ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசை அன்னைக்கு உருவாகக்கூடிய யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அந்த தலையெழுத்து மாறக்கூடியதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த ஆனி மாத அமாவாசை ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியம்தான். ஆனி மாதமே ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படும். ஆனி மாதம் தேவர்களுடைய காலை பொழுது. ஸோ ஆனி மாதம் தான் தேவர்களுடைய கடைசி காலை பொழுது. இந்த காலை பொழுது முடிஞ்சு அடுத்தது இரவு பொழுது ஸ்டார்ட் ஆகும். காலை பொழுதில் வரக்கூடிய அமாவாசை தான் இந்த ஆனி அமாவாசை. அதுவும் காலை பொழுதில் வரக்கூடிய கடைசி அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே பயங்கரமான சேஞ்சஸ் உருவாகுது. அதனால் இந்த ஆனி மாத அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதனால தான் டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறக்கூடிய தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் மேச ராசியிலேருந்து கும்பராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை மீன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆனி அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த நாளில் சிறப்புகளுக்கு மேலே தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஏற்ற நேரமும் நாம் பார்க்கலாம். அதை விட இந்த அமாவாசையில் நாம் கொடுக்கக்கூடிய தானத்தையும் பார்க்கலாம். ஏன்னா இந்த நாள் அன்னைக்கு கொடுக்கக்கூடிய தானம் நமக்கு பல மடங்கு நன்மைகள் செய்யும் என்று சொல்லப்படுது. அதனால் தானம் கொடுக்கறத பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகள் முன்னோர்களுடைய ஆசிகளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக இருக்குது. அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை கூடுதல் சிறப்புடையது. தை மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை போல் ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் சிறப்புடையது. இதை அசட அமாவாசை என்று சொல்லுவாங்க. அமாவாசை திதி ஒரு குறிப்பிட்ட கிழமைகள் மற்றும் நட்சத்திரங்களோடு இணைந்து வரும்போது அது அதிக சிறப்புடையதாக சொல்லப்படுது. அந்த வகையில் ஆனி மாத அமாவாசை திருவாதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் இணைந்து வருது. இந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக வழங்குறதுனால முன்னோர்களுடைய ஆசிகளோடு அளவில்லாத புண்ணிய பலன்களை நம்மளால் பெற முடியும் என சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அசட மாதம் எனப்படக்கூடிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அசட அமாவாசை என்று பெயர். தமிழாண்டில் 3ஆவதாக வரக்கூடிய மாதத்தில் 3ஆவதாக வரக்கூடிய அமாவாசை நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நன்மை தரக்கூடிய அமாவாசையாக திகழ்கிறது. அசட அமாவாசை என்பது முன்னோர்களோடு சிவன் மற்றும் விஷ்ணுவை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது. ஆனி மாதத்தில் வரக்கூடிய அசட அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம், பிண்ட தானம், காயத்ரி ஜபம் ஆகியவை செய்வதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது. ஆனி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு ஆனி மாத அமாவாசை ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. ஜூலை 5ஆம் தேதி காலை 4:56 மணிக்கு துவங்கி ஜூலை 6ஆம் தேதி காலை 5 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதுனால இது சர்வ அமாவாசையாக கருதப்படுது. அதுவும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்த அமாவாசை என்பதால் இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் 2 மடங்கு பலனை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தரக்கூடியதாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆனி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் 12 ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய முன்னோர்களுக்கு மனநிறைவையும் தரும். 12 வருடங்கள் பெது தர்ப்பணம் கொடுத்த திருப்தி முன்னோர்களுக்கு ஏற்படும். இதனால் நமக்கு பித்ரு சாபம், பித்ரு தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் இந்த நாளில் புனித நீராடுவது, மந்திர ஜபம் செய்வது, தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே பல மடங்கு அதிக பலனை நமக்கு தரக்கூடும்.
ஆனி மாத அமாவாசையில் பித்திருக்களுடைய ஆசைகள் பெறுவதற்கு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்க, கிரக கோளாறுகள் நீங்க, பித்ரு சாபம் ஆகியவை நீங்குவதற்கு சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் வழங்குறது மிகவும் முக்கியமானது. அசட அமாவாசை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாளன்னைகளுக்கு, அதாவது இந்த நாள் அன்னைக்கு ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்குறது மிகவும் சிறப்பு. அசட அமாவாசை என்று அப்படி வழங்க முடியலனாலும் கோதுமை, அரிசி இது ஒவ்வொரு கிலோ வாங்கி தானமாக வழங்குங்க. இதை நீங்கள் வழங்கினீங்கனாவே சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசிகளை பெறுவதாக ஐதீகம். ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்களுடைய பலத்தை அதிகரிக்க செய்யுமா நமக்கு. ஆயுள், ஆரோக்கியம், முகவசியம், அழகு, உயர் பதவி, உடல் வலிமை, தலைமை பதவி, அதிகாரம், செல்வம், மனநிறைவு ஆகியவற்றை தருவது இந்த 2 கிரகங்கள் தான். அதனால தான் இந்த 2 கிரகங்களை சாந்தப்படுத்த, குளிர்ச்சி செய்ய இந்த தானத்தை செய்ய சொல்கிறேன். அதே போல் பித்திருக்களுடைய சாபத்தால் திருமணம், குழந்தை பிறப்பு என்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தாமத தடைகள் இருந்தால் முன்னோர்களை சாந்தப்படுத்துவதற்கு அமாவாசை தினத்தில் நிலத்தை தானமாக கொடுக்கலாம் என சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. நிலத்தை தானமாக கொடுக்க முடியாதவங்க வேறு சில பொருட்களை கொடுக்கலாம். நெல்லிக்காய், பால், நெய், தயிர் போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் செய்த பாவங்கள்லேருந்து விடுபட முடியும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஆதாயம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவு சிறப்பு ஆனி அமாவாசைக்கு இருக்குங்க. இந்த ஆனி அமாவாசையில் இப்போ கிரகநிலைகள் அமைந்ததோட அடிப்படையில் மீன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசைக்கு பிறகு நடந்துக்குங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி மீனனா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைவருடன் நல்ல முறையில் பழகக்கூடிய மாதிரி இந்த அமாவாசைக்கு பிறகு நடந்துக்கணுமாங்க. உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை நீங்கள் ரொம்ப தவிர்க்கணும். இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் அதுதான். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா தான் முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். இந்த அமாவாசைக்கு பிறகு எதிர்பாராத வகையில் செலவு உங்களுக்கு உண்டாகும். அட் த சேம் டைம் எதிர்பாராத வெற்றி கிடைப்பதில் தாமதமும் உண்டாகும். ஸோ இந்த எதிர்பாராத செலவு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் என்று அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் புதிய நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் போது அந்த நண்பர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படிங்கிறத பாருங்கள். நல்லவர்களா கெட்டவர்களான்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு ரொம்ப மாட்டிக்கொள்ளாதீங்க. அப்புறம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்கள, அந்த மாதிரி ஆர்வம் காட்டுவதை குறைத்துக்குங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு உதவ போய் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியலாம். அதனால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதிர்ப்புகள் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நீங்கும். அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கும். போட்டிகள் பற்றி கவலையை விட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க, அதுதான் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு உண்டாகலாம். சக ஊழியர்களோடு பேசும்போது கோபப்படாமல் இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா தான் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் குடும்ப உறுப்பினர்களோடு இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளோடு பேசும்போது கூட நிதானமாக பேசுறது நல்லது. ஸோ குடும்ப ரீதியாக இந்த அமாவாசைக்கு பிறகு நிதானம் ரொம்ப தேவை என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு குறிப்பாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவதை தயவு செய்து மாற்றிக்குங்க. பணவரவு தாமதப்படும். கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. கோபம் படுறது உங்களுக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் சில நற்பலன்கள் தந்தாலும் மன கஷ்டம் அவ்வப்போது உண்டாகும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எல்லாத்தையும் செய்கிறது நல்லது. ஸோ தீர ஆலோசிக்காமல் எதையும் செய்யாமல் இருக்கக்கூடாது. அதாவது தீர ஆலோசிக்காமல் எதையும் எடுத்தோம் கோத்தோன்னு செய்யக்கூடாது. தீர ஆலோசித்து எதையும் செய்கிறது நல்லது. ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நாட்கள் இப்படி தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் சித்திரம் 3, 4 பாதம், சுவாதி, விஷாகம் 1, 2, 3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த கணிப்பு பொருந்தும். இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும்.
இதை செய்திங்கன்னா இழுப்பறியான காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும், வாழ்க்கை வளம் பெறும். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் ராசிகளுக்கான தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் அவங்களுக்கானதை பார்த்து பயனடையட்டும். நன்றி.